அனைவருக்கும் வணக்கம். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்துல பஞ்சப்பூர் காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றியுள்ள என்னென்ன திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இங்கே என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பது பற்றியும் இன்னும் ஒரு சில தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது போன்ற தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களையும் உடனுக்குடைய பார்க்க முடியும். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பற்றி நம்ம நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தோம், தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு முன்பாக நிறைய வீடியோக்கள் வெளியிட்டோம். தேர்தலுக்கு அப்புறம் நம்மளால் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்ய முடியல. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் மெயின் என்ட்ரன்ஸில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை இருக்கும் பாருங்க, அந்த பக்கமாக நம்ம உள்ளே செல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி என்ன திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எப்பொழுது அது நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படி என்பது பற்றிய ஒரு சில தகவல்கள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த இடத்துல ஒரு சிறிய மாற்றம் நடந்திருக்கிறது. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றிய தகவல்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்துல ஆம்னி பேருந்து நிலையத்தினுடைய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டதுங்க. அந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் டைட்டில் பார்க்கினுடைய கட்டுமான பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெறும் பொழுதே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தற்போதைய நிலவரப்படி அந்த டைட்டில் பார்க்கினுடைய கட்டுமான பணிகள் எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது பற்றி பிறகு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா, பஞ்சப்பூர் வணிக வளாகமானது கட்டப்பட்டு வருகிறதுங்க. அந்த வணிக வளாகத்தினுடைய கட்டுமான பணிகள் தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த வேலைகள்லாம் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கும் வரவிருக்கிறது. அது பற்றி பிறகு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நாம பார்க்குற இந்த பில்டிங் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த வாகன முனையம். நிறைய பேர் இந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க. ஏன்னா முதல்ல கட்டி முடிக்கப்பட்ட பில்டிங் இந்த பில்டிங் தான். அதுக்கப்புறம் தான் பேருந்து நிலையமே கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சப்பூர் காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா காய்கறி மார்க்கெட்டை கட்டி முடிச்சுட்டு மக்கள்லாம் நான் போகும்போது வாகன நெருக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த வாகன முனையத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. இந்த வாகன முனையத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2026 ஜூலை மாதத்துல இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் ஆர்வத்தோட கேட்டிருந்தாங்க, அடுத்தடுத்த வீடியோ போடுங்க, இந்த பகுதியில் என்ன வேலை நடக்குது, அந்த பகுதியில் என்ன வேலை நடக்குது, என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாமளும் அப்பப்போ வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். தொடர்ந்து நம்மளால இதை நம்ம ஏற்று நடத்த முடியல. ஏன்னா நமக்கு தொழில் விஷயமாக அடிக்கடி வெளிநாட்டு பயணமாக நம்ம சென்று விடுவோம். சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கு தொழில் விஷயமாக அடிக்கடி நம்ம பயணம் செய்யறதுனால தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நம்ம செய்ய முடியல. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தற்போதைய நிலவரப்படி இங்க என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பது பற்றிய நேரடி காட்சிகளை இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். சமீபத்தில் நான் மாலத்தீவு கூட போயிருந்தேங்க. மாலத்தீவு பற்றி நான் வீடியோ போட இருக்கிறேன். மாலத்தீவு பிஸ்னஸுக்கு ஏற்ற ஒரு நாடு. அது மட்டும் இல்லாம நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு நாடும் கூட. சுற்றுலாவுக்கும் சிறந்த ஒரு நாடுங்க மாலத்தீவு. எனக்கு செலவுகள் தான் கொஞ்சம் அதிகமாகும். அது பற்றி நம்ம தெளிவா பிறகு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனாலதான் நம்மளால தொடர்ந்து வீடியோ பதிவு செய்ய முடியல. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சென்னை பைபாஸுக்கு பக்கத்திலேயே தான் அந்த காய்கறி மார்க்கெட் கட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே வாகன முனையம், பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த வாகன முனையம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆப்போசிட்ல இந்த காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 4 பில்டிங்க்கு மேல கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதலாக இந்த பகுதியிலேயே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நிறைவு பெற்றால்தான் அதனுடைய முழு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங் எல்லாமே அந்த காய்கறி மார்க்கெட்டுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பில்டிங் தாங்க. ஏற்கனவே ஒரு 4 பில்டிங்க்கு மேல கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பில்டிங் சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கோரை ஆறு இருக்குது பாருங்க, அந்த கோரை ஆறு பக்கத்தில் தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கிறதுங்க. இங்கே இருந்தே அந்த பழைய மதுரை பைபாஸ் இருக்குது பாருங்க, அதாவது ராமச்சந்திர நகர் கிராஃபோர்ட் வழியாக பழைய மதுரை பைபாஸ் போகுது பாருங்க, அங்கே வரைக்குமே ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தாங்க. அதோட மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே வரக்கூடிய பகுதி, வெளியே செல்லக்கூடிய பகுதி ரெண்டுமே அந்த மதுரை பைபாஸில் தாங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சென்னை பைபாஸ் வழியாக நம்ம மார்க்கெட்டு உள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. அந்த பில்டிங் கீழே இருக்கிறது. அதனால மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர்
அந்த ரிங் ரோடு ஜங்ஷன்ல இருந்து பழைய மதுரை பைபாஸ் இருக்குது பாருங்க, அந்த வழியாக தான் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து சாலையும் வந்து அமைக்கப்படுகிறது. தொடர்ந்து வாகன முனையத்தினுடைய முன்பகுதி மற்றும் செமி ரிங் ரோடு ஜங்ஷன் பகுதி, இந்த 2 பகுதிகளில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கிறது, தற்போதைய நிலவரப்படி அங்கே வாகன போக்குவரத்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது பற்றிய காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.